ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியான ஒரு செட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட உங்களுக்கு திகட்டவே இல்லாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு 1.5 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் இட்லி அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு திக்கான அவல் இல்லைன்னா தின்னான அவல், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் இதை அப்படியே நம்ம ஊற வைக்க போகிறோம். 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதில் நல்லா வெண்ணெய் பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும் மாவு. அது வந்ததுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் அப்படியே புளிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது 8 மணி நேரம் புளிக்க வச்ச மாவு இப்படி தான் நல்லா எலும்பி பார்க்கும்போது வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் எத்தனை தோசை ஊற்ற போகிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நார்மல் தோசை மாதிரி ஆகிடும். ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடுபடுத்திடலாம். சூடுபடுத்தினதுக்கப்புறமா அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை நம்ம ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது. லைட்டாக பரப்பி விட்டால் போதும். நல்ல ஊத்தப்பம் பதத்துக்கு தான் இருக்கணும். இதை ஒரு மூடி போட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை நம்ம திருப்பி போடக்கூடாது. அதனால் ஒரு சைடு வேக வச்சதோடு எடுத்துடணும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி நான் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன். நம்ம பரப்பி அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னா நார்மலான தோசை மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஊத்தப்பம் பதத்திலே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் பாருங்கள், சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.